ஹலோ மக்களே, வெல்கம் டு சாய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் பற்றி பார்க்க போகிறோன்னா, டிவில் மே க்ரை பீக் ஆஃப் காம்பட் அப்படின்ற கேம் தான். வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ட்ரோவை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சிகப்பு சொக்கா தான் நம்மளோட ஹீரோ. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் எல்லா கேம்லேயும் கொடுக்குற மாதிரி தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் அதை பண்ணு, இதை பண்ணு, அதை அழுத்து, இதை அழுத்துன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நீங்கள் அழுத்திக்கங்க. எடுத்த உடனே அடி வெட்டு குத்து தான், பேச்சே கிடையாது. ஒன்லி வீச்சு தான். கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான். ஒரு இடம் கூட ஃபைட் இல்லாமல் பேசுகிறதுக்கோ உட்காரத்துக்கோ நடக்கிறதுக்கோ இடமே கிடையாது. ஃபுல்லாக ஃபைட்டு தான். இப்போ நம்ம தலைவன் 3 பேர் அடித்து சாவடிச்சிட்டான். இங்கே ஏதோ ஒரு குழந்த பறந்து வருது. எங்கேருந்து மிஸ் ஆச்சுன்னு தெரில, யார் தொலைச்சாங்கன்னு தெரில. ஆனால் அந்த குழந்த இங்கே மிஸ் ஆயிடுச்சு. என்ன பறக்குது? ஏய், அடிக்கிறதுக்கு வந்தியாடா நீயே? ஏண்டா குழந்தையாக இருந்துட்டு ஃபைட்டுக்கெலாம் வர? யாருக்கிட்ட கற்றுட்டு வந்து இதெல்லாம்? என்ன படுக்க போட்டு மறுபடியும் எந்திரிக்கிற? சாவு. நம்ம ஹீரோ வேறு லெவலில் அந்த குழந்த பேயை அடிச்சிட்டாரு. இப்போ வேறு இடத்துக்கு இன்னொரு பேயை தேடி போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோக்கு பேய் தேடுறதே வேலை. இப்போ புதுசாக ஒரு பேய் லான்ச் ஆகிருக்கு. இவர் தான் அவர். வேறு லெவலில் இருக்கார். எப்படிலாம் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிஜமாகவே ஒரு பேயும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி பேயெல்லாம் எங்கேருந்துடா க்ரியேட் பண்ணுறீங்க, எங்கேருந்துடா வர வைக்கிறீங்க அப்படின்னு. நான் பேய் அடிடா, நான் காற்று அடிச்சிட்ருக்கேன். ஏண்டா சிகப்பு சொக்கா, பேயை அடிடா. ஏன்னா வானத்தில் போய் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வர. அடிக்க சொன்னால் வானத்தில் நீ பாட்டுக்கு சரக்கு பொறுக்குன்னு நீ பாட்டுக்கு எங்கேயோ பறந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ கராத்தே, மார்ஷியல் ஆர்ட்ஸு, இந்த போர் வீரர்கள்லாம் ப்ராக்டிஸ் எடுப்பாங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு போல். வானத்துலேயே பறந்து தூக்கி சொருகிட்டு இருக்காருப்பா. என்ன சொருகு, அவனை கீழே வர விட மாட்டேங்கிறான். கீழே வர வச்சு தான் அடிடா, அவன் வானத்துலேயே அடிச்சிட்ருக்க. நீ ஏண்டா அவனை தான் பறக்கூடான்னு பார்த்தா நீயும் வானத்தில் பறந்துகிட்டே இருக்க. போடு விடாத சொருகு, தூக்கு சொருகு அடி. அப்போ இருக்கிற எனிமி இவங்க 2 பேரையும் அடித்து வீழ்த்து விட்டார். மாவீரர் போடு. இப்போ நம்ம தலைவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறார். அடுத்த ஸ்டேஜ்னால் அடுத்தது மான்ஸ்டர் அடிக்க போகிறார். வந்துட்டு வெளியே வர ஊரில் அதுக்குள்ள ஒரே சோறுக்கு போய் விழுந்துட்டான் பாவம் பையன். அவ்வளோதான், சோழி முடிஞ்சே. இப்போ இன்னொருத்தன், அவன் பாவம் என்ன வேலைக்காக வந்தானோ என்ன எழவோ தெரில. நான் இவன் கிடைக்கிறவனெல்லாம் போட்டு தூக்கி சொருகிட்டு இருக்கான். அவன் கதறான்டா, என்னை விட்டுருன்னு. அவன் எதுனா பேச விட்றானா பாருங்கள். இவன் பாட்டுக்கு மொத்தமாக போட்டு சொருகிறான். இவன் எதுக்கு பின்னாடி நின்னானே தெரில. எதுக்கு வந்த? அடிக்கிறதுக்கு வந்த. என்ன பண்ணணும்? அடிக்கணும். இவர் என்னப்பா சாப்பிட்டியா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க கேட்டு அதுக்கப்புறம் அடிப்பாராட்டுங்குது. அவன் நீ கேட்டு முடிக்கிறதுலேயே அவன் அடித்து சொருகி அடுத்த லெவலே போயிட்டான். இப்போ நம்ம தலையை 4வது லெவல் போயிட்டான். 4வது லெவல்லேருந்து அப்கிரேட் ஆகி என்னென்னமோ தொட சொல்லுது. நம்மளும் தொட்டு அடுத்தது ஸ்டேஜுக்கு போக போகிறோம். அடுத்தது ஒரு ரூம்குள்ளே வந்துட்டோம். ஏய், யாரா நீ? பார்க்கவே பங்கமாக இருக்க. இந்த பென்டென் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். அல்டிமேட் யூ மங்கசோர் அப்படி தான் இருக்கும். பச்சை கலரில் அங்கங்கே கொம்பு மலிச்சுன்னா அப்படி இருக்கும். தலைவனுக்கு 4 உயிருங்க. அண்டர்டேக்கர்லாம் என்ன அண்டர்டேக்கருக்கு 2 உயிர் தான். நம்ம சாருக்கெலாம் 4 உயிர். அடிச்சு நகுதுனாலும் சாகவே மாட்டேங்கிறாரு. அங்கே பாருங்கள், சொல்லிட்டு சத்தியெல்லாம் பெரட்டி அடிக்கிறாரு. என்னாச்சு? என்னடா இது? யார் தலைவா நீ? பார்க்கவே வேறு லெவலில் இருக்க. அங்கே பாருங்க அவன் ஃபேஸு, ட்ரெஸ்ஸு, அப்பா இது எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எனக்கே தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே, கண்டுபிடிச்சிட்டேன். இது நம்ம ஆளோட டிரான்ஸ்மிஷன். எப்படின்னா அடுத்த லெவலு. இப்போ போட்டு சொருகிட்டு இருக்கான் அவன். நம்மால் பறந்து காற்றுல அடித்து 1-2 அடியாச்சும் அவன் மேலே விழுது. என்னடா தூக்கி அடிச்சு போட்டான் என்னையா? இருறா மாறின்னு வரண்டா. அவன் அங்கே பாருங்கள், ஒரு அடி கூட என் மேலே படல. ஃபுல்லாக காற்று தான் அடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா காற்றுல யாராச்சும் இருக்காங்களாடா? நான் கீழே தானடா இருக்கேன், என்ன அடிடா.
இங்கே பாருங்கள், என் மேலே ஒரு அடி கூட விழ மாட்டேங்குது. இந்த படத்துங்கள்லாம் எவ்வளோ தான் கன் ஷூட் பண்ணாலும் ஹீரோ மேலே புல்லட்டே விழாது. அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஹீரோ அடிக்கிறான், ஒரு ஒரு அடியும் இடி மாதிரி கின்னு கின்னுன்னு விழுது. ஆனால் வில்லன் அடிக்கிறான், அப்படியே போகுது காற்றுலே. அவ்வளோதான், இவன் சொல்லி முடிஞ்சு போச்சே. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஹீரோ அடிச்சு நகுதி தெறிக்க விட்டான். இப்போ வந்து ஏதோ ஒரு கதவுக்குள்ளே வரான். இன்னொரு இது எப்படி இன்னொரு மான்ஸ்டர் அடிக்கிறதுக்காக வந்திருக்கான் போல். ஆனால் கதவு திறக்கல. பாய் போயிட்டு வரேன் அப்படியே போகிற மாதிரி ஆசை காட்டி பின்னாடி திரும்ப பாருங்கள். டடா எட்டி போடி சொருகு மாப்பிள்ள. ஆனால் அவ்வளோதான், அப்படியே ஹீரோ மாசாக நின்றுக்கு சொடக்கு போடுறான். ஆனால் கதவும் திறக்கல, ஒன்றும் திறக்கல. என்னடா இது கன்றாவி, கதவு திறக்க மாட்டேங்குது. ஏன் ப்ரோ திறக்க மாட்டேங்கிற, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு நம்ம தலைவன் சோகமாக போகிறான் பின்னாடி இருந்து. ஏய் எங்கடா போயிட்டுருக்க அப்படின்றான். அப்படியே மேலேருந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க நம்ம அக்கா. அப்படின்னு இங்கே பாருங்கள் என்ன ஸ்டண்ட்டு, எங்கே கற்றுக்கணுப்பாங்க, எங்கே போய் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க. அதனால் டான்ஸு அப்படியே மனசில் இது ஐயோ பேர் மறந்து போட்டேனே. மைக்கேல் ஜாக்சி. அவங்க வந்து மைக்கேல் ஜாக்சனு, அக்கா வந்து மைக்கேல் ஜாக்சி. மூஞ்ச கிட்ட பார்த்தீங்களா, அப்படியே ஃப்ரீ ஃபயரில் வர ஐயோ வேகமாக ஓடுவாங்களே அந்த அக்கா பேர் என்ன, ஐயோ கெல்லி அக்கா மாதிரியே இருக்காங்க. எங்கடா அங்கே அந்த எனிமி, ஏய் குழந்த அங்கே தானே ஒன்று அடிச்சுட்டு வந்தேன், எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிறதுக்கே வருவியாடா நீ, இருடா ஓய் பாடுறா சொல்கிற, என் கண்ணுக்கு பதில் சொல்லு வா போடு. எங்கே கீழே போனாலும் விட்டுருவோமா ஒன்று. இப்போ வந்து கீழே வராங்க. இது யாரா, ஏன்டா உனக்கு ஆளாடா, ஐயோ இவனுக்கெல்லாம் ஆள் இருக்குது, எங்கள் பேய்க்கெல்லாம் ஆள் இருக்குது. நான் 22 வருஷமாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ஒரு ஆள் இல்லை. இருடா உன்னையும் ஆள் கூடயே அனுப்புறேன்டாடுறா. அப்படியே அந்த கருப்பு பேய் அது மொழியை பார்த்தீங்களா, ஏதோ அது எதுனா குழந்த பேய் மாதிரியா இருக்குது. குழந்த பேயாக இருந்தாலும் பார்க்க குழந்த மாதிரி இருக்கணும். ஏதோ 4-5 வீட்டில் திருடிட்டு வந்து முழிக்கிற மாதிரி முழிக்குது. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு வாங்க சோழியாக முடிச்சு விட்டாங்க. அக்கா அப்பா பயங்கரமாக பறந்து அடிக்கிறாங்க. எங்கேருந்து கற்றுன்னு வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து அக்கா லெவல் 5 ஆகிட்டாங்க. லெவல் 4லேருந்து லெவல் 4 போயிட்டாங்க. லெவல் 5லேருந்து லெவல் 6 போயிட்டாங்க. அடுத்தது வந்து அடுத்த பேய் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி போயிட்டாங்க. ஏய் நீ வாடா வெளியே வாடா. ஏய் யாரா நீ, ஏன்டா உன்னை அங்கே தானடா சாகடித்தேன், இங்கே எப்பட்றா வந்த, என்ன இவன் வந்துட்டான் அதுக்குள்ளே. ஓ நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிக்கலாம். எப்படின்னா அப்படி வந்து அது மேலே வந்து லோடு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது லோடு ஆனதும் நம்ம ஆள் மாற்றிக்கலாம். ஆள் மாறாட்டம் ஃபோர்ஜரின்றாங்களா, எங்கே பாருங்கள். உடனே நம்ம சிகப்பு சொக்கா ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் அக்கா வந்துட்டாங்க. இப்போ உடனே சிகப்பு சொக்கா அப்போ அவங்க அந்த எனிமி. இப்போ வந்து அக்கா வந்துடுவாங்க பாருங்கள். அதோ எங்கேருந்து அடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் பாவம் திணறாங்க பாரு. அது எதுனா அவங்க வெளியே வர விட்றாங்களா, உடனே வெட்டு தான், அவ்வளோதான் செத்துட்டான். அவன் வெளியே வந்து என்ன பண்ணலான்ட்டு ஏதாச்சும் யோசிச்சிருப்பான். வெளியே போய் இப்படி அடிக்கலாம் அப்படி அடிக்கலாம்னு யோசிச்சு வச்சுருப்பான். இவங்க யோசிக்கவே விடல, ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்கவே விடல, ஒரே வெட்டு தான். சரி ஓகே என்னவோ. இப்போ வந்து அவங்கள முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து தனியாக போயிட்டுருக்கான். வேறு எனிமி ஏதாச்சும் இருக்காங்களா, அவங்க அப்படி அடித்து நகர்த்தி விட்டு வந்தலாம் அப்படின்னு. உடனே மேலேருந்து 6 காலில் ஒரு நண்டு வந்து விழுது. யாரா நீ ஹீரோ கேட்குறான். உடனே அந்த நண்டு வந்து நீ தானே எங்கள் ஆளெல்லாம் அடிச்ச, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோவை துரத்துது. நில்றா. உடனே ஹீரோ உன் இடத்துல என்னால் ஃபைட் பண்ண முடியாதுடா, தைரியமாக நாளாக இருந்தால் என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னுது. நண்டு வந்து அது ஏரியாவுக்கு வந்துருச்சு. உடனே வந்து ஏரியாவுக்கு வந்தா நீ பெரியலாடா, எங்கள் தெருவுக்கு வாடான்னுது. உடனே நண்டு அது தெருவுக்கு வந்ததும் நீ எங்கள் வீட்டுக்கு வாடா, நீ வந்து பாடுறா அப்படின்னுது. இது வந்து வடிவேல் கதையாக போச்சு. இப்போ வந்து இவன் ஓட்டான், ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகிட்டான். மறுபடியும் ஒளிஞ்சிக்கணும். என்ன ஏதோ ஆட் கேட்குது. நியூ கேரக்டர். இப்போ வந்து லெவல் ஏற புது கேரக்டர் கொடுக்குறாங்க போல். நியூ கேரக்டர் குயிக் ஆட் கொடுத்தாச்சு. அப்கிரேட் கொடுப்பா. லெவல் 1 இந்த கேரக்டர் வந்து இப்போ லெவல் 1 ஹண்டர்ஸ். எனக்கு என்னமோ இது சோலோ லெவலிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த கேமுன்னு நினைக்கிறேன். சோலோ லெவலிங்கிற பேர்லேயே ஒரு கேம் இருக்குது. இது வந்து அதோட தம்பி போல், சில்வர் நைட். ஓஹோ ஆள் பார்க்க பயங்கரமாக இருக்கான். எங்கேருந்துடா வந்த,
கொஞ்சம் இருடா யோசிக்க விடுடா அப்போடு உடனே வந்துட்டான் நம்ம தலைவன். இப்போ சோறு அவ்வளோதான். இவர் வந்து காற்றுல மட்டும்தான் அடிக்குவார், இனிமே அடிக்க மாட்டார். ஏய் நீ யாருப்பா, பவர் வேற லெவலில் இருக்குது. உடனே அக்கா வந்து கன் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அக்கா டுபு 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு போட்டு சோறு மாறி மாறி அடிக்கிறாங்கடி. அவன் பாவண்டாடி, அவனுக்கு கொஞ்சமாச்சும் அடிக்க விடுங்கடா, நீ கொஞ்சமாச்சும் அடி வாங்குடா. உனக்கு ஏதாச்சும் ஒரு அடி வாங்குறியா? மாற்றி மாற்றி அவங்கள்டே அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய நான் எத்தனை டைம் அடிக்கிறதுன்னு தெரில. இருடா 3 பேரையும் வர வச்சு ஒன்று அடிச்சு சாவடிக்கிறேன்டா, வரண்டாடுறா அப்படின்னு 3 பேரை வச்சு பொழந்து கட்டின்னு இருக்காங்க. பாவம் அந்த சில்ல நைட் பாருங்கள் எங்கே போகிறதுனே தெரில. ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டேன், என்ன போக முடியல. அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, சோலி முடிச்சு. இந்த சில்வர் நைட் ஆகுது, கோல்டு நைட் ஆகுது, எந்த ஒரு நைட்டாக இருந்தாலும் அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இருப்பா இருப்பா, எங்கடா போகிற? ஓ பின்னாடி போயிட்டு வந்து. ஆனால் டேய் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கடாடி, அவங்க எனிமையால் மாடாடா அப்படி போட்டு அடிக்கிறீங்கடா. அவன் பாருங்க கீழே வீசின்னு கிடக்கிறாங்க வாள். அவ்வளோதான், ஒரே சொருகு தான் முடிச்சிட்டாங்க சோழியை. இந்த பக்கம் சொருகி அந்த பக்கம் வந்துட்டான். இப்போ வந்து நம்ம தலைவன் லெவல் 9 போயிட்டான். பெனிஃபிட்ஸ் அன்லாக்னா காசு கொடுத்து கேரக்டர் வாங்க சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட காசு இல்லை, வெளியே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்தது யார்? வாங்கடா. அடுத்தது யாரா? வேறு இடத்துக்கு போகணுமா? லிஃப்ட்டு மேலே ஏறுது. அந்த லிஃப்ட்டு கயிறு இருக்கா பாருங்கள், கயிறு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்விட்ச் அரிச்சு இருக்கா பாருங்கள், ஸ்விட்ச் இல்லை. அவன் இறங்கி கீழே தான் விழுவான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே கட்டிட்டாங்க. எப்படியேற்பட்ட மேஸ்திரி, எப்படியேற்பட்ட கொத்தனாரை வச்சு கட்டியிருப்பாங்க, நீங்களே பாருங்கள். ஓடுறான் இவனும் தலை தெறிக்க ஓடுறான். அவன் இது வந்து முன்ன வதைச்ச டோருன்னு தான் நினைக்கிறேன். வந்தான் 8 கால் பூச்சி வந்துடுச்சு. டேய் உங்கள் ஆளுங்களெல்லாம் கொன்னுட்டா, இன்னும் நீ மட்டும்தாண்டா மிச்சிருக்க அப்படின்னு நீரா சொல்கிறான். அடா அக்காளி, நீ எப்பட்றா அதுக்குள்ளே என் ஆளை கொன்ன? வரண்டா இருடா அப்படின்னு 8 கால் பூச்சி மேலேருந்து தபக்குன்னு குதிக்குது. ஏய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அப்படியே பேரை போடுறாங்க. உன்னையும் குத்தி சொருகிறண்டா அப்படின்னு ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 24-14 அப்படியே டேமேஜ் குறையுது. நீ என்ன தான் என்னை அடித்தாலும் சாக மாட்டான்னு நண்டும் போராடுது, முடிஞ்ச வரைக்கும் போராடுது. இவங்களும் விடுற மாதிரி இல்லையே. டேய் எனக்கு 4 உயிர்டா. என் ஒரு உயிர் போகிறதுக்குள்ளே உங்கள் ஆளுக்கு ஒருத்தரை கொண்டா கூட நீங்கள் 3 பேர், எனக்கு மிச்சம் ஒரு உயிர் இருக்குன்னு அதுவும் சர மாதிரியே தாக்குது, ஷெக்கியாக அடிக்குது மக்களே. இவங்களும் விடுவனான்ட்டு இங்கே பாரு, அக்கா உடனே கன் எடுத்து சுடுறாங்க. உடனே அண்ணன் வந்துட்டான். இவனும் நம்ம தலைவனா போடு சுடு. இவனும் வாழை வேட்டத்துக்கெல்லாம் பார்க்குறான். ஆமாம் அந்த 8 கால் பூச்சி அந்த கொடுக்க எதுக்கு வச்சுனுங்கிற, யூஸ் பண்ணவே மாட்டேங்குது. ஒருவேளை டம்மியாக இருக்குமோ? சரி ஓகே, அது எது வந்தாங்கன்னா நம்ம வேலை அடிச்சு இதை நவுத்தி சாவடிச்சு குழம்பு வச்சு, நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்புறமா. இன்றைக்கா நம்ம வீட்டில் நண்டு குழம்பு தான். ஒரே எம்மியாக இருக்க போகுது. நண்டு சூப்பு, நண்டு வறுவல். அப்படியே அந்த காலை உடச்சி அடுப்பில் தீசி சுட்டு சாப்பிட்டா காண்டாயிடுச்சு நண்டு. அது பரவாயில்ல. ஏய் யார் பாஸ் நீ புதுசாக வந்திருக்க? சொல்லிட்டு வர்றது இல்லையா? இவன் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றி அவனோட ஏதோ அவனுக்கு வாத்தியார் மாதிரி வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம தலைவன் அடிக்க போகிறான். எனக்கு வந்து புது பவர்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அடியிலேருந்து வால் சொருகி தூக்குறான். இது எப்படின்னா, நண்டு நின்றுட்டுருக்கப்போ அடியில் வால் சொருகி அவங்கள அடிக்கிறது, அட்டாக் பண்ணுறது. என்னங்க அவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்கீங்க, இவங்களை அடிக்க மாட்டேங்கிறீங்க. பிடிச்சி அந்த கையில் வச்சு நசுக்குனா 2ஆக கட்டாயிட மாட்டாங்களா? அவ்வளோதாங்க, நண்டு சொல்லி முடிய போகுதுங்க. அது நண்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு, அசைக்க முடியலையே. அவ்வளோதான், ஒரே குத்து, செத்து போ அப்படின்னு ஹீரோ சொன்னான். உங்களை விட மாட்டேன் அப்படின்னு நண்டு செத்து போச்சு. நீ இதுக்கு மேலே எங்களை விட்டா என்ன, வில்லனா என்னடா? நான் அப்படியே ஹீரோ போஸ் கொடுத்து தட்டாருன்னு வெடிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து கையில் ஏதோ பில்லு கொடுத்துட்டு போகிறா. ட்ரிங்க்கு பில்லு. ஏன்டா குடிச்சதுக்கு இவ்வளோ காசாடா? இதில் சைன் வேறு போடணுமா? 16,400 ரூபா. ஐயோயோ. ஏய் இந்தா புள்ள, என்ன இது என்கிட்ட கொடுத்துட்டு போகிற? உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ லெவல் 10க்கு வந்துட்டான். வேறு லெவலு. நீங்கள் வந்து இந்த கேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். நிஜமாக கேம் சூப்பராக இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு டைம் பாஸ் ஆச்சு. போனஸ் அன்லாக் நம்ம தலைவன் இது வந்து புதுக்கிற 90% ஆஃபர். வேணாப்பா,
இதெல்லாம் நம்ம கேன்சல் கொடுத்துடலாம், ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நம்ம ஹீரோ மறுபடியும் எந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு கண்டுபிடிங்க. எங்கே குடிக்கிறதுக்கு தான். அந்த பில்லு கொடுத்தா என்னடா பாடா அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் பாடா லவடைக்க பல்ஸ் அப்படின்னு மறுபடியும் குடிக்கிறதுக்கு போயிட்டான். இது வந்து அக்காவோட பவர் கன்னுக்கு, அக்கா கையில் வச்சுருக்க கன்னுக்கு வந்து பவர் ஏற்றுறாங்க. என்னது இது லெவல் 1? ஏற்கனவே லெவல் 1 தானப்பா இருந்துச்சு. சரி ஓகே, என்னவோ அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க, குயிக் கார்டு கொடுக்குறாங்க. லெவல் 2 இனிமே 24 டேமேஜ்லாம் 50 54 44. ஓஹோ, இதில் கூட அப்படியே லெவல் ஏற்றிக்கலாம் போல். இப்போ வந்து நம்ம தலைவன் சரக்கு அடிக்கிறதுக்கு போகிறோம்.